செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது என்னாகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாய் இருக்கும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சியின் பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல ஆரோன் மோசே இவருடைய அழைப்பை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களிலே லேவியினுடைய கோத்திரத்தை சார்ந்த அநேகர், கோராவின் பிள்ளைகள், அவருடைய அழைப்பை கொஸ்டின் பண்ணாங்க. நீங்க மட்டும்தான் ஊழியம் செய்யணுமா? ஏன் நாங்க ஊழியம் செய்ய முடியாதா? அப்பொழுது கர்த்தர் எல்லாருடைய கோலையும் அவங்கவுங்க பேரை எழுதி அந்தந்த கோத்திரத்துக்கு தக்கதாக அதை ஆசாரிப்பு கூடத்தில் கொண்டு வந்து வைக்க சொன்ன பொழுது மோசையின் கோலான ஆரோனுடைய கோலானது பிரியமானவர்களே அது பூத்து காய்த்து அதில் இலைகள் எல்லாம் இருந்து, இப்ப தேவன் மற்ற கோள்களிலே இத்தகையான எவ்விதமான ஒரு அடையாளமும் கிடையாது. அழைப்பை உறுதிப்படுத்தும் பொழுது ஒரு ஊழியத்திலே கனிகள் இருக்கும். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியத்திலே பிரியமானவர்களே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவதற்கு, முறுமுறுப்பை அவருடைய கூடாரங்களிலிருந்து அகற்றுவதற்கு இந்த பிரியமானவர்களே கனியை கர்த்தர் அந்த கோலிலே கொண்டு வருகிறார். முறுமுறுப்பு என்ன செய்யும் என்பதை இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது, முறுமுறுப்பு மரணத்தை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே முறுமுறுப்பை தங்களுடைய கூடாரங்களில் அகற்ற வேண்டும். முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு மரணத்தை கொண்டு வரும் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் மறிக்க கூடாது. முறுமுறுப்பை அவர்கள் நடுவிலிருந்து அகற்ற போகிறேன் என்று ஆரோன் கோலை துளிர்க்க செய்தவர் நமக்கு ஒன்ன காட்டுறாரு. அந்த கோலை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு அடையாளம், ஒரு ஞாபகம் வரணும். முறுமுறுப்பு மரணத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் மலரச் செய்ததான் அந்த கனி நமக்கு மறுவாழ்வை கொண்டு வரும். ஆகையால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு, நம்முடைய தாய் தகப்பனுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை என்னாலையும் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு சேலஞ்சா இல்லாம ஆண்டவர் நம்மளை கனிமரமாய் ஏற்பற்ற படுத்தினதற்கு ஏதுவாக அவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாண்டவரே, ஏட்டிக்கு போட்டி அல்ல ஊழியம். ஊழியம் என்பது விழுந்த ஜனங்களை, வழி தெரியாத ஜனங்களை, வியாதிக்குட்பட்டவங்களை, பரலோகத்தை அறியாத ஜனங்களை உங்க வழிக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற அநேக மக்களை நீங்க ஆசீர்வதித்து அவர்களை கனிமரங்களாய் மாற்றி எடுத்து பயன்படுத்த நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும்.
நல் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். God bless you, church. Have a blessed day. Amen.